தசகம் 76. உத்தவர் தூது. பிறகு எல்லாவற்றையும் அறிந்தவனான நீ பலராமனோடு சாந்தீபனி முனிவரிடம் சென்று 64 நாட்களிலேயே அனைத்து வித்தியைகளையும் கற்றாய். பிறகு வெகு காலத்திற்கு முன்பே இறந்த குரு புதல்வனை யமனின் உலகத்தினின்று மீட்டு ஆசிரியனுக்கு காணிக்கையாக கொடுத்தாய். பிறகு பாஞ்சஜன்யம் என்ற சங்கினை முழக்கி கொண்டு மதுராபுரிக்கு திரும்பிச் சென்றார். அன்பின் மிகுதியால் தங்கள் வயமிழந்தவர்களான கோபியர்களை எண்ணி எண்ணி நீயும் கருணையினால் உன் வயமிழந்தாய். மேலும் உலகம் முழுவதும் உழன்று திரிந்தாலும் காண முடியாத கோபிகைகளின் பேரன்பையும் பக்தியின் மேன்மையையும் காட்டுவதற்காகவே உன் பக்தர்களில் சிறந்தவனும் உயர்ந்த நண்பனுமான உத்தவனை அந்த கோபியர்களிடம் அனுப்பினார். அந்த உத்தவன் உன் தெய்வீக பெருமையை அறிவிப்பதற்காக மாலை வேளையில், அதாவது ஏறக்குறைய இரவு நேரத்தில் கோகுலத்தை அடைந்து உன்னை பற்றிய க்ஷேம நலன்களை எல்லாம் கூறி நந்தகோபனையும் யசோதையையும் பெரிதும் மகிழ்வித்தான். விடியற்காலையில் தாமரை மலர் போன்ற கண்களை கொண்ட கோபியர்கள் நந்தகோபனின் வீட்டு வாசலில் இரத்தினமயமான தேரை கண்டு உனக்கு என்ன ஆயிற்றோ என்று ஐயமுற்றனர். பின் உன் பக்தன்தான் தூதனாக வந்திருக்கின்றான் என்பதை கேள்வியுற்று வீட்டு வேலைகளையெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு உத்தவனிடம் ஓடி வந்தார்கள். நீ அலங்கரிப்பது போலவே ஆடை அணிகளால் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்த உத்தவனை கண்ட கோபியர்கள் முன்பு நீ செய்த காதல் லீலைகளை எண்ணியபடி உன்னை பிரிந்த துன்பத்தால் பேச முடியாது நின்றார்கள். பிறகு சற்றே தேறிய அவர்கள் அந்நியரான உத்தவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை மறந்தவராய் நா தழுதழுக்க பெருமுயற்சியுடன் பின்வருமாறு பேசலானார்கள். ஸ்ரீமானாகிய உத்தவரே, கருணையே இல்லாத கண்ணன் தன் பெற்றோரிடம் உன்னை தூதுவனாக அனுப்பினானா? பட்டிக்காட்டு பெண்களான எங்களின் காதலை மறந்து நகர அழகிகளின் காதலனாகி விட்டான் போலும் அந்த கண்ணன். ஹா ஹரியே, தலைவனே, எங்களை காத்தருள வேண்டும். ஓ அழகனே, அமுதமயமான உன் திருமேனி எங்களுக்களித்த ஆலங்கனங்களையும் முத்தங்களையும் மனதை பித்தாக்கும் கபட மொழிகளையும் எந்த பெண்ணும் மறக்க மாட்டாள். உலகங்களை மகிழ்விப்பவனே, அருட்கடலே, உன்னுடைய மிருதுவான திருமேனி ராசக்கிரீடையின் போது கசங்கியது. தலைமுடி கட்டவிழ்ந்து தொங்கியது. நெற்றியில் தோன்றிய சிறிதளவு வியர்வை துளிகள் எங்கள் மனதை கொள்ளை கொண்டன. அதை நினைவு கூர்ந்தேனும் உன்னை கட்டி தழுவிக்கொள்ள மீண்டும் எங்களுக்கு காட்சியளிக்க வேண்டுகிறோம் என்று உனது அன்புக்கு உகந்தவர்களான கோபியர்கள் காதலனின் மயக்கத்தால் உன்னை நினைத்து புலம்பினார்கள். அந்த கோபியர்கள் முற்றிலும் தங்களை மறந்த நிலையில் உன்னை பற்றி ஏதேதோ கூறி வருந்தினார்கள். அப்பொழுது உன்னால் கூறப்பட்ட அறிவுரைகளால் அவர்களை இயல்பு நிலை அடையும்படி செய்தான் உத்தவன். உனது பேச்சால் நீயாகவே மாறிவிட்ட அந்த கோபியர்களோடு உன்னை பற்றின சுவையான கதைகளை பேசிக்கொண்டு அங்கேயே சில நாட்கள் இன்பமாக கழித்தான். இரவும் பகலும் எப்போதும் எல்லா இடங்களிலும் மக்கள் உன்னை பற்றி பாடிக்கொண்டே வீட்டு வேலைகளை செய்தனர். ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டதும் உன்னை பற்றியே. கனவிலும் நனவிலும் எது பேசினாலும் அதுவும் உன்னை பற்றிதான். அவர்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் அநேகமாக உன்னை பின்பற்றியதாகவே இருந்தது. இவ்வாறு கோபியர்களின் சொல்லும் செயலும் அனைத்தும் உன்னை சார்ந்ததாகவே இருந்ததைக் கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கினான் உத்தவன். உத்தவன் உனக்கு பிரியமான மலர்விழி ராதையிடம் சென்று, அன்புள்ள தோழியே, உனக்கு பிரியமான கிருஷ்ணன் ஏகாந்தத்தில் என்னிடம் நண்பனே, என்னுடைய ராதைக்கு இது மிகவும் பிடிக்கும். ரோஷம் கொண்ட என் காதலி மௌனமாக இருப்பது போல் நீயும் ஏன் மௌனமாக இருக்கிறாய் என்றெல்லாம் உன்னை பற்றி என்னிடம் பெருமையாக பேசுவான் என்று கூறி ராதையை மகிழ்வித்தான்.
பிறகு கோபியர்களிடம் சென்று, அலுவல் காரணமாக இப்பொழுது உன்னால் வர முடியவில்லை என்றும், நீங்கள் கண்ணனை விட்டு பிரிந்திருந்தாலும் மனதில் நிலையான நினைவுகள் இருப்பதால் வருந்த வேண்டாம் என்றும், விரைவிலேயே பிரம்மானந்தம் கிடைக்கப் போவதால் கூடுதலும் பிரிதலும் உங்களுக்கு சமமாகவே இருக்கும் என்ற உன்மொழிகளை கூறியும் அவர்களின் வருத்தத்தை மாற்றினான் உத்தமன். கோபியர்களின் தீவிர பக்தியை கொண்ட அந்த உத்தமன் ஆனந்தத்தில் மெய்மறந்து, இப்படிப்பட்ட பக்தியை உலகில் எங்கும் நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. சாஸ்திரங்களை கற்றதனாலோ தவத்தாலோ செலுத்த முடியாத பக்தியை இவர்களிடம் கண்டேன் என்று மனதில் நினைத்தவனாய் அந்த கோபியர்களை வணங்கி கோகுலத்திலிருந்து உன்னிடம் திரும்பி வந்த உத்தவனை கண்டு நீ மகிழ்வுற்றாய். இத்தகைய மகிமையை கொண்ட குருவாயூரப்பா, நீயே இந்த நோயிலிருந்து என்னை காக்க வேண்டும். ஹரே ராமா ராம ராமா ஹரி ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.